எந்த ஒரு வாசனை மட்டும் வருது எனக்கு தெரிஞ்சு. வந்து பாருங்க, அழகிகள் உலவும் தெருவெல்லாம் திரிஞ்சு அதில் மிக அழகியை விரும்பலாம். தனியா வந்து எடுக்கிற பண்ணுக்கு வராது, இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். எல்லாருக்குமே பாதவி நானும் எங்களோட அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன பாதவி? ஓ, இப்போ இதுதான் நாங்கள் நிற்கிற ரூம். இங்கே இருந்து எங்களோட வெளியே கூட்டி கொண்டு போகிற ஒரு ஆள் இருக்கிறார். அப்போ அவரை வந்து கால் பண்ணி இருக்கிறோம். வாரம்னு சொல்லி ஆள் கொஞ்சம் லேட் ஆகி கொண்டு இருக்கு. இன்றைக்கு எழுதுவோம் ரிஜிஸ்டர் என்று சொல்லி சொன்னாங்க. அப்போ அதால் லேட் ஆகுது. எங்களுக்கு போய் கொண்டு இருக்கிறது நேரமும் தானே. அப்போ நாங்கள் ஒரு கப்பு நடிக்காமல் ஒருக்கா போய் தாய்லாந்தண்டா என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் பாதவி? ஸ்விம்மிங் பூல், ஷாப்பிங், இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு வர போகிறோம். இதெல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. இதெல்லாம் நாங்கள் இப்படியே போய் பார்ப்போம், என்னென்ன இருக்கோ பார்த்துட்டு வருவோம். சரியா? ஷாப்பிங் ஸ்விம்மிங் பூலுக்கு எல்லாம் போகணும். ஸ்விம்மிங் பூலுக்கா? ஓ சரி, அப்படி ஒன்று இருந்தால் போவோம். சரியா? அப்பா இருக்கு அந்த அண்ணன் சொன்னேன். யார் சொன்னது? அந்த அண்ணன். அந்த அண்ணன் சொன்னவரா? சரி, இப்போ நாங்கள் இப்போ அதுக்கு தான் வலிக்கிட்டோம். அங்கால சிங்கங்கள் வலிக்கிட்டு கொண்டு நிற்கிது. எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் போக வேண்டியதுதான். சரியா ஐயா? வலிக்கிடுவோமா ஹாரிஸ்? வலிக்கிடுவோமா? போட்டு வர மாட்டேன். எங்கே வலிக்கிட போகிறோம்? நாங்கள் எங்கே வலிக்கிட போகிறோம்? என்ன வேண்ட? ஓ, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அலுவலாக தான் வலிக்கிட்டு வராங்க. இங்கே இருக்கிறாக்கள் எல்லாரும் ஒவ்வொரு அலுவலோட வர்றாக்கள். ரைட், அப்போ வலிக்கிடுவோமா? நடவுங்க நடவுங்க நடவுங்க. நாங்கள் அப்படியே பிடிச்சிட்டு நடக்க வேண்டியதானே, எங்களோட வேலையா தானே. இதுதான் நாங்கள் இருந்த அம்மா தூக்காத, கையை பிடிச்சு கொண்டு வா. அவரே வந்து கையை பிடிச்சு பாயா. நாங்கள் ஒருக்கா சுற்றி பார்க்கறதுக்கு போகிறோம். என்ன ஐயா? என்னத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம்? சுற்றி பார்க்க. ஓ, சுற்றி பார்க்கறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இஞ்சால காரில் இருந்தா நாங்கள் இருக்கிற கட்டிடத்தில் இருந்து வெளிப்பக்கத்துக்கு ஒருக்கா போய் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது தாய்லாந்து? ஓ, தாய்லாந்து எப்படி இருக்குது? தாய்லாந்து மக்கள் எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் ஓகேயா இல்லையா? என்னம்மா பாதவி? அதானே பார்க்குறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த தாய்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட பிஹெச்ஏ பிரச்சனை அப்படி இப்படி என்று எல்லாம் இருக்குது தானே. அந்த மாதிரி வியாபாரங்கள் செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அது பொறிச்சு விற்கக்கூடாது, இது பொறிச்சு விற்கக்கூடாது, அப்படி இல்லை. இங்கே வந்து சாதாரண மக்களில் இருந்து பெரிய மக்கள் வரைக்கும் பெரிய அளவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே உழைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ பெரிய அளவில் உள்ளாக்கள் கண்ணாடி கடை வச்சு போடலாம்னா போடலாம். அதுவே வறிய மக்கள் கஷ்டத்தில் இருக்கணும்னு சொன்னால் கஷ்டத்தில் இருக்கிறவருக்கு அந்த தொழில் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ எங்களோட இடங்களை பொறுத்த மட்டும் கண்ணாடி கூட அடிக்கணும், அதை அடிக்கணும், இதை அடிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய செலவு ஒன்று போகும். அதே மாதிரி இப்படியான செயல்பாடுகளுக்கு எல்லாம் வந்து அனுமதி கிடைக்காது. இப்படி ஒரு ஓப்பன் வெளியில் வச்சு செய்கிறதுக்கு. இதை வந்து பாருங்களேன், அப்படியே சுட்டு விற்று கொண்டிருக்கணும். மங்காளம் வந்து பார்த்தா இருந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கணும். இந்த ஒழுங்கையில் பார்த்தா இப்படி சின்ன சின்ன கடையில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருக்குது கூடுதலாக. அப்போ இந்த நாடு வந்து ஒரு மன்னராட்சி நாடு அப்படின்னு சொல்லினோம். இது இங்கே கோழிக்காலை நாங்கள் கலட்டி எறிகிறது. ஆனால் அவங்க வந்து அதை மாற்றுறாங்க முழுமையாக. ஓ, இது வாழைக்காய் பச்சி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பொரிஞ்சு ஒன்று இருக்குது, கோழி இறைச்சி பொரிஞ்சு ஒன்று இருக்குது. இங்கே அப்படியே பார்த்தா இங்கால ஒரு வாத்துக்குரிய வாத்து. ஓ, வாத்துல எலும்புகள் அப்படி இப்படி பார்ட்ஸாக எங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை வந்து வேண்டி சாப்பிடக்கூடிய மாதிரிக்கு. ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ. இங்கே ஆட்டோ வந்து இதுதான். அழகாக போகும். அதே மாதிரி
இன்னைக்கு டாக்ஸி எங்கே நாங்கள் போகணுமோ அதை கொடுத்துட்டு ஏறி இருந்தோம்னா ஒரு மீட்டரை போட்டு ஓட விடுது. அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் எங்கால போவோம்? 10 100 போட்டு பார்த்து போவோமா? இஞ்சாலையாண்டு அங்கால போவோமா? ரைட் வாங்க. நாங்கள் இங்கால போய் ஏதாவது புது விஷயங்கள் இருந்தால் காட்டுறோமா? பாதவி என்ன சொல்கிறீங்க? சைக்கிளில் ஒரு ஐயா போய் கொண்டு இருக்கிறதா? சரி வலிக்கிடுவோமா? இந்த ஊர் டாக்ஸியில் வந்து ஏறி போய் கொண்டு இருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் கூட்டி கொண்டு போகிறாரு. எந்த இடத்துக்கு என்ன போக போகிறோம்? சபான் கோய் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து போய் பார்க்க போறோம். ஓ நேரம் பொண்ணானது, இந்த நேரத்தை பொண்ணாக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க சபான் கோய் எங்க சபான் கோய் அப்படிதான் போட்டிருக்கிறாள. சபான் கோய் என்று சொல்லி ஒரு பிக் சி சூப்பர் மார்க்கெட் உண்டு. அதுக்கு போய் கொண்டு சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு போய் கொண்டு இருக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஓடி கொண்டு இருக்கிறோம். ஏறினோடனே இங்க வந்து 35 பாத். அதுக்கு பிறகு அப்படியே கூடிக்கொண்டு போகும். போய் கொண்டு இருக்கிறோம். ஒரு போய் இறங்கி போட்டா அடுத்தது பார்ப்போம். ஓ தாய்லாந்துல வந்து அக்கௌன்சியா என்ன? ஓ அக்கௌன்சியான்னு சொல்லக்கூடிய அந்த மார்க்கெட்டுக்கு வந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஓ இதுதான் இந்த மார்க்கெட்டோட பேரு. பாதவி ஓகேயா? மார்க்கெட் நல்லா இருக்கா? ஆ மார்க்கெட் எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பரா? ரைட். நல்லா கேடி போட்டு வெள்ள கரச்சோடி. எல்லாம் கண்டபடி அடிச்சு தள்ளுது. என்னத்துக்கு இது இருக்குன்றே தெரியல. என்ன செக் பண்ற? அது செக் பண்ணணும். நாங்க வர்றோம், அது பாட்டு கத்துது. ஓ இது இது வந்து ஒரு மார்க்கெட். என்ன இது வந்து கீழ மார்க்கெட், சாப்பாடு கடை இல்ல இல்ல. மேல பாத்து கீழ வந்து மார்க்கெட், சும்மா பழ கிடையாது. சரி பழ. எத்தனை மாடி இந்த ஃபுல்லா? போட்டுருவோம். எல்லாம் போட்டுருக்குறாங்களா? எழுதி இருக்கிறத மீனாக்கட்ட நாங்கள் படிச்சு கொண்டு. சரி சரி யாருங்க ஓ நீ போ சும்மா இருக்கா? சுற்றி பார்க்குறது தானே. என்ன கட்டு போச்சு? யாழ்ப்பாணம் போகரடியா, மாம்பழம் தின்ன ஆசையா. ஓ பாருங்க அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிங்க. என்னோட ஒரு கையை சொருகுறீங்க, பேசாம போங்க. அங்க பாருங்க கேம்பேக். அம்மா குழுக்குள்ளாண்டே ஏசியாவும் இருக்குது. வெக்க தானே எங்கட நாடு மாதிரி தான். அப்போ ஃபுல் ஏசியை வந்து திறந்து விட்டுருக்குறாங்க. கன்சோசியா என்ன பேர்? ஏதோ ஒரு பேர் ஒன்று சொன்னீங்க ஐயா. நல்ல பேர் உண்டு. இதுக்குள்ள வந்து மேல ஒரு மாடி இருக்கு. முடிய போய்கொண்டே இருக்கு நான் மாடி எல்லாம் ஃபுல்லா. ஏ பெரிய மார்க்கெட் உண்டு. உலக அளவில் பெரிய அளவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருந்தார். இங்கேயே தானே பெருசு ஷாப்பிங் மால். எல்லாமே இருக்குது. சகல இதுகளும் இருக்கு. சகல இதுகளும்டா ஷாப்பிங் செருப்பு அதெல்லாம் எல்லா சாமானும் இதுக்கு அடங்குறோம். என்ன உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் இருக்குன்றீங்க. இது என்ன ஐயா? வாசன திரவியங்கள். வாசன திரவியங்கள் விற்கிற இடம். எப்படி மாடி என்று சொல்லி பார்த்தீங்களா? என்னது? அப்பா அப்பா நான் இதுல வச்சு ஒரு போட்டோ எடுத்து விடுறீங்களா? எங்க எல்சா என்ன என்ன செய்யணும் பாதவி? இது இது டோரா புச்சி உனக்கு தெரிஞ்சாங்களா? இல்ல டோரா தெரியல உங்களை பார்க்க. இல்ல 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 அவள் வீடியோல பார்த்தாக்கல. அவன் நேர்ல அவங்களோட படம் வச்சிருக்காங்க. எங்க பாதவி எங்க? இவை பாக்குதான் தனி தனி என்ன பேர்? அவ வந்து சுடு
சூப்பர் சூப்பரா வாங்க போட்டோ எடுக்கிற இடம் தானே எங்க பொம்மை உண்ட வீடு போல என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளவு பொம்மையை வேண்டி போட்டு ஒரு பிள்ளைய ஆசைக்கு படம் எடுக்கிறேன்னு சொன்னால் அது சாத்தியமற்ற கதை உண்டு. இப்போ அதுக்காக எல்லாமே செட்டப் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிறாங்க. வந்த ஒரு ஃபோட்டோ மட்டுமே எடுத்துட்டு போயிட வேண்டியதான். காசு கொடுக்கணுமா அதுக்கு? பேமெண்ட் கொடுக்கணுமாண்டு? என்ன என்ன பேரும் கூட எட்மன் அண்ணா வந்து எங்களுக்கு இங்கே இந்த இடங்களை காட்டுறதுல பிரதானமாக இங்கே என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படின்றத வந்து காட்டி கொண்டிருக்கிறார். நீங்களும் தாய்லாந்து வந்து வர்ற ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னால் அண்ணாட ஃபோன் நம்பரை வந்து என்னிட்ட கேட்டிங்கன்னா தருவேன். நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு வரலாம், வந்து சுற்றி பார்க்கலாம். நீங்கள் எங்கே போகணுமென்று கேட்குறீங்களோ அந்த இடத்த கூட்டி கொண்டு போய் காட்டுவார். எவ்வளோ நேரம் கதைப்பார் சலிக்காமல். அதுதான் அவரில் வந்து இப்போ மெயினான விஷயம். அந்த தன்மை இருந்தால் தான் இந்த வேலையில் வந்து செய்யலாம் உண்மையிலேயே. ஏன்னா எல்லாரையும் சமாளிக்க, எல்லாரோடையும் கதைக்க, எப்படியான குணாதிசயமான மனிதர்கள் வந்தாலும் அவ்வளோ வரையும் நார்மலாக எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். அவ அதுக்கு தான் வந்திருக்கிறோம். எங்க பாதவி என்ன பாதவி என்ன சொல்றீங்க? என்ன பாதவி எதை பார்த்தாலுமே அதை வேண்டணும்ன்ற எண்ணம் தான். எதால அங்கால எங்கேயோ போக மாட்டேன். மேலே போய் எடுத்துட்டு வந்து அப்பா விட்டுட்டு போவோம். அப்படியா? வா பாதவி. லாரோ இந்த வியூல தெரியுதாண்டு தெரியுதுல்ல? சரி போவோம் நாங்க. இல்ல 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 தம்பி எடுக்கல. எதுக்குள்ளால அந்த அதுக்குள்ள இடையில வச்சிருக்கிறது சிலைகள். ஓ நம்ம ஆக்கள் சிலையில எல்லாம் பார்த்தது தானே. வாங்க. அப்பா 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 சொல்ற இடத்துக்கு தான் நீ போவியா? என்ன பாதவி? ஓ உடுப்புகள் எல்லாம் கூட லைட்டுகள் இதுக்கு டெக்கரேஷன் தான் கூட. இது ஒர்க்குகள் ஆக்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு அதுக்குள்ள மேல போறீங்க. அம்மா மேல கண்ணாடி போட்டு அப்படி அப்பா அடுத்து மேல போவாங்க. அப்பா வெளி பக்கத்துல இல்ல வெளிச்சத்தை உள்ளுக்கு பண்ற மாதிரி இருக்கு. வாங்க நாங்க அங்கால நாங்க எக்ஸலேட்டர்ல போலாம். டிசைன் பண்ணி இருக்கு நம்ம மேல அழகா இருக்குது. எங்க பாதவி அழகா இருக்கு. இப்போ எங்க 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 போக மாட்டீங்க? இப்போ நாங்க எக்ஸலேட்டர்ல மேல போவோம். சரியா? ஏறுங்க 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 ஏறுங்க. உடுப்பு கடைக்கு போறாங்களாம் பாப்போமா? அப்பா அது ஒரு பிரச்சனையா? இதுல இதுல ஏறி விளையாடுறதான் வேலை என்ன? வேற ஒன்றும் இல்லை. நீ என்ன மாடி வந்து அடுத்த மாடி போய் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். மேல போ சூப்பரா இருந்துச்சு. வாவ். இந்த இதை பற்றிய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதில் இருக்குது. அதை தான் பார்த்து வந்துருக்குறாங்களா வரைபடத்தில். எங்க கார் அதை என்ன விற்பனைக்கு இருக்கிற காரோ? ஷோவுக்கு இந்த ஏசியில் வச்சிருக்கிறதுக்கே இந்த உடுப்பு நிறைய காசு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ கலர் போகாது, நல்லா இருக்கும், நல்லா இருக்குது, ஃபீலிங் பெட்டராக இருக்குது. அவ்வளோதான். சாமான் பண்ணுறமோ இல்லையோ இந்த சுற்றி பார்க்கக்குள்ள இது என்னது?
டைமண்டா உண்மையாவே விளைவி அந்த கல்லுகளோ டைமண்ட்னா அது இப்படி செக்யூரிட்டி பாதுகாப்பெல்லாம் வச்சுக்கிறாங்களே உண்மையாவே டைமண்ட் தானா கல்லுகள் கொஞ்சம் காட்டுறாங்க அது வச்சிருக்காங்க ஸ்டோர் ரூம் ஸ்டோர் ரூம் எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சிருக்காங்க ஷோரூம் உள்ளுக்கே வச்சிருக்காங்களா ஓ என்ன கார் சார்ஜர் கார் ஓ கார் விற்கிற கம்பெனி நான் கார் ஸ்டோர் ரூம் அவங்க பறந்து தான் ஐயா போய் கொண்டுருக்காங்க அது ஆடியோ இல்ல எனக்கு நிறைய சவுண்ட் வாங்க மேக்கப் செட் வாங்கணும்ல அதிகமா ஒரு மார்க்கெட்டிங் ஒரு தட்ட இதுல உரிமையாளர் ஒரு ஆளா இருப்பாரு என்ன இல்ல கவர்மெண்ட் கிடையாது இந்த அது தெரியாது மேக்கப் சாமான் அதெல்லாம் ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் அங்கனே ஹட் அதெல்லாம் குவாலிட்டி லக்கேஜ் ஷூகேஸ் ரெண்டாவது ஃப்ளோர் இருக்கும் எது ரெண்டாவது ஃப்ளோர் ஓ பொட்டி விற்கிற கடை என்ன பாதவி என்ன கதை மாமா நான் உடுப்படுக்க போமா உடுப்படுக்க போமா எப்படி டிஸ்பிளேலயே கொடுத்துருக்கு தண்ணி ஓடுற மாதிரி நல்லா இருக்கு அது கீழே விழுந்தோன்னு இருக்கிற மாதிரி இருக்கு பார்க்க அப்பா இங்க என்ன வச்சு ஒரு போட்டோ எடுத்துடுங்கப்பா அப்பா இங்க அப்பா பிரமாண்டமா இருக்கா இங்க வா பாதவி போட்டோ என்ன போட்டோவா பாதவி ஒரு போட்டோ எடுக்க சொல்றாள எங்க குடுவாப்பம் ஒரு போஸ் உண்டு வாங்க போலாம் அடுத்த ஃப்ளோருக்கு வாங்க அம்மா இந்த இதுதான் சின்ன பிள்ளைங்க உடுப்பு பாதவி என்ன தேடி கொண்டு போய் கொண்டு இருக்கீங்க அந்த உடுப்பு பாதவி உடுப்பு நாளைக்கு எடுக்க போறேன் என்ன தேடி போய் கொண்டு இருக்கீங்க உடுப்பு அப்பா வாவ் சூப்பர் வேணும்னா வந்து எடுக்கலாம் இங்க தெரியுமா அவ்வளோ இருக்கு இது எப்படி இருக்கு நீங்க அங்க எடுங்க நான் இங்க எனக்கு பார்க்கணும் என்ன பார்க்குறீங்க எனக்கு சொல்லுங்க பாதவி உனக்கு டிகே வேணி டிஷர்ட் இருக்கு தானே பாதவி பரவாயில்ல சட்டை மடுப்பா சட்டை என்னதுக்கு உனக்கு நான் இன்னும் 4-5 டிஷர்ட் அடிச்சு தரேன் டிகே வண்ணி அண்டு கலரா டிஷர்ட் அடிச்சு தரேன் சரியா ஓகேயா வேணாம் அதெல்லாம் போட்டு எனக்கு போர் அடிச்சிடும் அதெல்லாம் போட்டு எனக்கு போர் அடிச்சிடும் அப்படியா ஓ செட்டப் பண்ணியிருக்கு ஏதோ மான் உண்மையாகவே நிற்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்குது ரிலாக்ஸாக இருக்க வெளியே போய் பார்க்கலாம் இது ஒரு ஓய்வு எடுக்கிற இடம் தானே நாங்கள் ஃப்ளோரில் உச்சிக்கு வந்துட்டோம் இதுவும் வந்து ஒரு ஓய்வு எடுக்கிற இடமா தான் இந்த இடம் வந்து இருக்குது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் இரு பாதவி அப்படி இருந்து காட்டு அப்படி இருந்து காட்டு நீங்கள் ஓய்வு எடுக்கிற இப்படி படுக்கலாம் இது டிஸ்பிளே பட்டன் இதை எடுத்து இப்படி பக்கத்துல வைக்கலாம் ஓ நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அதான் நீங்க செய்யலாம் என்ன பாதவி ஓ பக்கத்துல டேபிள் இருக்கு இப்படி இப்படியும் கூட வைக்கலாம் நீங்க அது இருந்த மாதிரி தான் இருக்கும் வந்து இங்க ஒண்ணுமே ரூல்ஸ் என்ன ரைட் இப்போ நாங்கள் இந்த கட்டிடத்தில் உயரத்துக்கு வந்துட்டோம் இதை விட இன்னும் மேலே இருக்கா
ஆ இது ஒரு சட்டை அந்த போட் மேன் ஆ ஆ ஆ போட் மேன் அடிச்சிருக்கு அங்கே கண்ணாடியல் கொடுத்துருக்கு ஒருக்கா நம்ம தாய்லாண்டு ஒருக்கா பார்ப்போம் மேலேருந்து பார்த்தா அப்படி இருக்கும் தாய்லாண்டுண்ட இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து அவுட்டில் வந்து இப்படி இருக்கும் அதோட வியூ போட் ஒரு இடம் இருக்காக்குமா அந்த போட் போய்க்கிட்டு ஓ ஏசியோட வெடி மேலே வெடிக்க வைப்ப ஒரு 1 hour ஆ ஒரு மக்கள் தங்களுடைய அந்த ஒரு பொழுதுபோக்கு டைமை பொழுதுபோக்கு வந்து தான் பொழுதுபோக்கான ஒரு இடமா அதாவது ஓய்வெடுக்கிற இடமா தான் இருக்குது அந்த காஃபி ஷாப் உச்சத்துக்கு நடந்து வந்தவங்க வந்து ஒரு ஓய்வெடுக்கிற இடமா இந்த இடம் வந்து இருக்குது நாங்களும் ஏதாவது கோப்பியை குடிச்சு ஓய்வு கொண்டு எடுக்கல அதான் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா முதலாவது நாங்கள் உரிய இடத்துக்கு போய் வந்துட்டு தான் எங்களுடைய உரிய இடம்ன்றதை எதை சொல்கிறீங்க இன்னும் போக மேலே அப்படியா ஓ இதோட இன்னும் ஃபினிஷ் பண்ண இல்லையா சரி நம்மளும் ஒருக்கா போய் பார்த்துருவோம் இங்கே ரூமுக்கு வைக்கிற வாசத்தில் வாசன திரவியங்கள் ரூமுக்கு வாங்க ஆ ஆ வாசன திரவியங்கள் இதெல்லாம் வந்து இதில் செய்கிறேன் பேக்ஸ் பண்ணையோட கைத்தொழில் இது தாய்லாந்து மக்கள் கடும் உழைப்பாளிகள் இது ஒரு விளம்பரத்துக்காக வைக்கிறது நினைக்கிறேன் இல்லை இல்லை இது வந்து ஒரு வாச சோப் உண்டு நீங்கள் ஒரேஞ்சுண்டா ஒரேஞ்சு போட்டம் இல்லைண்டா போட்டம் இல்லை வாச சோப் சோப்பு சோப் சோப் பழத்தில் செய்கிற ஒரு சோப்பு வாங்க அப்படி எஞ்சால வாங்க இது வந்து அந்த வாசத்தோட இருக்குமா இந்த சோப் வந்து பாருங்க மார்க்கெட்டிங் சைட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்களே பொறுங்க வாங்க இப்போ நாங்கள் கீழே பார்த்துட்டு வந்த இடம் இன்னும் இங்கே வரையும் போகலாம் ரைட்டு ஏறுவோம்மா அப்போ மேலே ஆ ஏறுங்க 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 ரைட் வளையோசை சல சல சலவென கவிதைகள் படித்தது குழு குழு தென்றல் காற்றும் வீசுதே சில நேரம் சிறு விரல் படப்பட சிறுகு வேகம் கூசுதே சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் ரைட் இது எங்கட அங்கே என்ன சொல்ற காகில்ஸ் இருக்கிற அந்த கட்டிடத்துலையும் இந்த மாதிரி விளையாட்டு இருக்குது ட்ரெயின் அதுக்குள்ளே ஓடி திரிகிறது அதே மாதிரி தாமரை கோபுரத்துக்குள்ளேயும் இருக்குது இந்த விளையாட்டு பார்த்த விளையாட்டுகள்லாம் வளையோசை சல 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 ஓ ஏதாவது குடிக்கிறா இங்கே குடிக்கலாம் போலோட கையா எல்லாம் குடிக்கலாம் குளிக்கலாம் குளிக்கலாம் குடிக்கலாம் குடிச்சுக்கிட்டே நாங்கள் முதல் கட்டமாக குடிக்கிறத விட்டு நாங்கள் இன்னும் ஊரில் வந்து நிறைய ஐடியா வச்சிருக்கிறேன் நிறைய ஐடியா வந்து பார்த்த ஐடியாக்கள் வச்சுக்கிறேன் நானும் ஊரில் போனதுக்கு பிறகு நிறைய விளையாட்டுகள் இருக்குது நிறைய தொழில்கள் புது புது தொழில்கள் எல்லாம் உருவாக்க இருக்கிறேன் எல்லாம் பார்த்து வச்சிருக்குது கட்டம் கட்டமாக செய்வோமா இலங்கையும் வந்து ஒரு டூரிஸ்ட் நாடு தானே எப்படி தண்ணி விழுந்திருக்கு அப்படி என்று விழுந்து கொண்டிருக்கன்னு பாருங்க இங்கே இது இந்த மாடியில உயரத்தில் மேல் உச்சத்தில் வந்து செட்டப் பண்ணி இருக்கிற ஒரு விஷயம் பதவி அப்படி ஏற அழகா நான் உன்னை ஃபோட்டோ எடுத்து விட்றேன் அந்த பூங்கண்டை கிட்டே இல்லை ஓ எங்க பாப்போம் பாதவி எங்க அழகா ஃபோட்டோ தேவைன்னா வடிவா போஸ்ட் கொடு எங்க நீ கொடுக்குற போஸில் தான் உண்ட ஃபோட்டோ வந்து வடிவாக வருமா
வந்திருக்கா எங்க கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு போட்டோ வீடியோவோட சேர்த்து போட்டோவுமா ஏதோ மேலே எடுத்துனீங்களா ஓ நல்லா இருக்கேண்ணே இந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கண்டு ஃபுல் வைட் ஒன்று வைப்போமா மியூசிக் நடக்க மேலே போகுமா மியூசிக் காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க ஐயா மியூசிக்குகள் போடையில அது தண்ணி விழுகிற விஷயம் வந்து நல்லா இருக்கா இவ்வளோ உயரத்தில் இருந்து இந்த இடத்துக்கும் அது ஒரு குளிர்ச்சியை தருது போமா வாங்க சூப்பர் 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 பாருங்க எப்படி எப்படி ஆளையால் ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கீங்க வந்து இல்லை மறக்கா அழகான ஒரு பிளேஸ் தான் என்னென்ன இதுல இருந்து சாப்பிட்றதுக்குன்னு காசுகள் கூட அப்படி இருக்கோ ஷாப்பிங் மால் இப்படி பிடிச்சிருக்கா இந்த இடம் ஓ சூப்பராக பிடிச்சிருக்குது இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் இங்கே வந்து காசு எதுவும் கூடயோ இருந்து சாப்பிட்றதுக்குன்னு உயரத்தில் எங்கே சாப்பிட்டாலும் ஒரே காசு தானா இதுக்குள்ள கொஞ்சம் வந்து ஆ ஓ இங்கே பாருங்க இதுக்கு நண்டை நாங்கள் காட்டி சாப்பிட்லாம் போலோட கண்ணே நண்டு நண்டு இல்லை இறால் என்ன நண்டு இல்லை இது ஒப்சப்பட்டு சிங்கரால் பெரிய ஆ ரெடியாக இருக்குது உயிரோட ரெடியாக இருக்குது இப்படி இப்படி சமைச்சு கொடுப்பாங்க ஓ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே சமைச்சு கொடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க ஒரு ஜப்பான் ஓ ஜப்பான் ஒரு ரெஸ்டாரண்ட் தானே ஓ இது வந்து 288 ரூபா இந்த இப்படி தான் சமைக்கும் இந்த மாதிரி ஐட்டங்களை தருவாங்க இது கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி இதுக்கண்டு சொல்லி ஒரு கடையை வந்து இதில் ஓப்பன் பண்ணி இருக்கிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உயிரோடு இருக்கிறத பொறிச்சு கொடுக்குறது தான் இன்னும் மேலே போய்கொண்டே இருக்கேன் ஏதாவது வித்தியாசமாக நல்ல சாப்பாடுகள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கேன் பிள்ளைகள் கொஞ்சம் நடந்து கலைச்சு போனாங்க இது சாப்பிடுவோம் கொம்மியான்ன்றது சூப் தானே கொம்மியான் குடிச்சிட்டேன் கொம்மியான்ல வந்து முதலாவது ஃபேமஸான மசாஜ் சூப் கொம்மியான் கொம்மியான் செஞ்சுட்டேன் மசாஜ் தான் பார்க்கல அதே பார்த்துருவோம் கட்டாயம் பார்த்துருவோம் பார்க்கத்தான் இருக்குது பார்க்கணும் அது தப்பு இல்லை அப்படியா மசாஜ் என்ற ஒரு தப்பானது இல்லை அது வந்து என்னென்னு கேட்டால் எங்களோட உடம்புல இந்த நோக்கள் வலியெல்லாம் வந்து இதுதான் அப்படியா அதான் நான் சொன்னேனே நாங்கள் எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் கெட்டதாக பார்த்தா கெட்டது நல்லதாக பார்த்தா பார்வையில் இருக்கேன்னு பார்வையில் தான் இல்லாமல் ஓ ரைட் நல்லா இருக்குது இடம் வந்து மிகவும் அழகாக இருக்குது நல்ல அனுபவத்தை வந்து கொடுத்துருந்துச்சு இது வரைக்கும் பார்க்காத ஒரு இடத்த பார்த்த ஃபீல் வந்து கிடைச்சிது இதுக்கு மேலே வந்துருக்கு அதுக்கு அங்கால வெளியில் இப்போ நல்ல சாப்பாடு உண்டு நல்ல ஒரு வித்தியாசமான உணவு உண்டு சாப்பிடக்கூடிய மாதிரிக்கு ஆ எங்கே பார்ப்போம் ரைட் பதவி ஏறு ஆ அவ்வளவுதான் நினைத்தது யாரோ நீதானே தினம் உன்னை பாட நான் தானே நீதானே என் கோயில் உன்னாமம் என்னாவில் ஊர்வலம் போவோம் தேரில் நினைத்தது யாரோ நீதானே தினம் உன்னை பாட நான் தானே மக்கள் எல்லாம் அப்படி குந்தி இருக்கணும்னு சொல்லி பாருங்க ஓ பாலூட்டி வளர்த்த கிளி பழங் இது ஒரு மேடை
இந்த மேடையை வந்து பார்த்தீங்கன்னா மேடையை சுற்றி ஆக்கள் வந்து இருக்கணும். ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒன்று அரங்கேற இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்டர் யாரோ வர போகிறாராம். அன்னையில அறிகுறியின்படி இங்கே ஒரு ஓ ஆக்டர் ஒரு ஆள் வர போகிறாராம். இங்கே வந்து கொரி கிரீம்ல ஓ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட தான் இருக்கணும். ஆனால் ஒரு இந்த அடைப்பில் என்னென்னு சொல்கிறது, மேடையில் இருக்கிறாங்க வேர்க்காது, ஏசி இருக்கிறபடியாக வேர்க்காது, எவ்வளோ நேரம் இருக்கலாம். எங்கட மேடையில் வந்து இந்த மாதிரி இருத்தி வச்சு விட்டுட்டா கண்ண நேரம் இருக்கல. அது காரணம் வேண்டாம் வெக்க தாங்க எல்லாம். ஓ பாதவி எப்படி இருக்கு? அக்காக்கள் எல்லாம் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்கன்னு பார்த்தியா? நிகழ்ச்சி வந்து கவுளி வருதான். கவுளி என்றா கொரியாக்காரரோ? ஓ கவுளி என்று சொல்லி யாரோ ஒரு ஆக்கள் வர்றாங்களாம். அதுக்கு அவங்க ரெடி ஆகி கொண்டு இருக்கிறாங்க. ஆக்டர் ஒரு ஆள் வர்றாராமா? செம்பகமே செம்பகமே தென்போதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே. பாட்டெடுத்து நாம் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும். அப்படியே இந்த மாடி இப்போ ஏற வலிக்கிறாங்க. ஏறி 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 உச்சத்துக்கு வந்துட்டோம். உச்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார் எல்லாம் செட்டப் பண்ணி ஒரு அழகான பிளேஸை இங்கேயும் உருவாக்கி இருக்கிறாங்க. பேக்ரவுண்டில் பாட்டு போட்டிருந்தபடியாக அந்த கதைச்சதை வந்து போட முடியாமல் போயிட்டு அவன் என்ன கேட்டவான்னு சொன்னால், இங்கே நாங்கள் குடிக்கிறதுக்கான அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறோம், நீங்கள் இங்கே வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா குடும்பத்தோடு வந்திருக்கிறேன், நான் பிறகு வரைக்குள்ளே இங்கே வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிருந்தேன். இது வந்து எப்படின்னு சொன்னா நைட்ல வந்து கலர் லைட் இருக்குது இந்த தூண்ல. ஃபுல்லா பல்ப் இருக்கு. ஓவர் லைட்ஸ் இந்த மாடியும் வந்து நல்லா இருக்குது. இதுக்கு அப்புறம் இதானே இது. ஓ இதில் வச்சு ஃபோட்டோஸ் அடிச்சு விட்டா நல்லா இருக்கும். இந்த லைட்டிங்கை பாருங்களேன். இதில் தாங்க இதான் வந்து கல்யாண ஷூட்டிங் கூட ஷூட்டிங் எடுத்தனாங்க. கல்யாண ஷூட்டிங் இதில் தான் வந்து எடுத்தீங்களா? நல்ல ஒடிவாக இருக்கும். பின்னேற கையில் அந்த லைட்டு இதெல்லாம் அந்த மாதிரி. சூப்பர் சூப்பர். மற்ற இதுக்கு கீழே வந்து கப்பல் போட்டில் போகலாம். ரைட். அடுத்த வளம் நான் கேமராவை மாற்றி காட்டுறேன். இந்த பில்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்க. கப்பல் பின்பக்கத்தில் இந்த இதில் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இது கப்பல்கிட்ட ஒரு வடிவமைப்பில் தான் இருக்குது மேல் உயரம். அப்படியே வந்து பாருங்க. அழகிகள் உலவும் தெருவெல்லாம் திரிஞ்சு அதில் மிக அழகியை விரும்பலாம் உறவுகள் கூடி, அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் எனக்கு வந்து போய்கொண்டிருக்குதா. என்ன மாதிரி இருக்கு ஃபீலிங்? நல்லா இருக்கா? ஓ பிரச்சனை இல்லை. குடும்பத்தோடு வந்தாலும் ஃபன் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் தனியாக வந்தால் குடும்பத்தோடு வந்தாலும் ஃபன் பண்ணலாம், தனியாக வந்தாலும் ஃபன் பண்ணலாம். தனியாக வந்து எடுக்கிற ஃபன்னுக்கு வராது, இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். இப்போ நான் கேமராவோட முன்பக்கத்தை வந்து மாற்றி எடுக்கிறேன். இந்த இடத்த வந்து உங்களுக்கு இந்த அழக ஒருக்கா காட்டுவோம். ஓ பில்டிங் தானே இது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி போய் அப்படி முன்னுக்கு பார்த்தா முன்னுக்கு ஒரு அழகான ஆறு, பெரிய ஆறு ஒன்று இருக்குது. இந்த அந்த அதில் போகிற போட் தான் நைட்டில் வந்து பியர்கள் அதுகள் சாப்பாடுகள் செய்து அந்த போட்டுக்குள்ளேயே ஃபன் எடுக்கலாம். போட்டுக்குள்ளேயே உள்ள எல்லாம் பியர்கள் சாப்பாடுகள் தண்ணிகள். இப்போ என்ன சாப்பாடு இல்லை இன்டர்நேஷனல் சாப்பாடு அதுக்குள்ளே இருக்குது. அந்த பில்டிங் அதில் தெரியுதுல்ல பில்டிங், அந்த பில்டிங் தான் நியூ பில்டிங். அதில் போய் ஃபோட்டோ எடுக்கிறது. தாய்லாந்தில் நியூ பில்டிங், வித்தியாசமான பில்டிங். அந்த அதுதான் அந்த இடிஞ்ச கட்டிடம் மாதிரி. ஜூம் பண்ணுங்க. அந்த இடிஞ்ச கட்டிடம் மாதிரி இருக்கிற பில்டிங்கை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால்
போய் மேலே போட்டு இங்கே உள்ளது உயரமான பில்டிங்ஸ் அந்த பில்டிங் பில்டிங் அதுக்கு மேலே ஆக்கள் நிற்கும் இப்பவும் பாருங்க கருப்பு கருப்பானி இருக்கும் ஜூம் பண்ணி பாருங்க தெரியும் அந்த அப்போ இந்த வியூவை வந்து பாருங்கள் இப்படி ஒரு தோட்டம் ஒன்று கிடைக்குது எங்களுக்கு மேலே இருந்து பார்க்க அதுவே இந்த கட்டடத்தை அப்படியே திரும்பி பார்த்தா இங்கே முன்னுக்கு மக்கள் இருந்து அப்படியே மினக்கட்டு கொண்டிருக்கணும் அப்படி ஒரு வியூ ஒன்று கிடைக்குது பின்னேற டைம் இப்போ வந்து நேரம் எத்தனை மணி என்ன ஒரு 3 மணி 4 இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி பின்னேரம் ரிஜிஸ்டர் கேக் வெட்டு அப்போ அதுக்கு கேக் வெட்டுக்கு போகணும் அப்போ அதுக்கான நேரமும் வந்து எங்களுக்கு வந்ததால் நாங்கள் வந்து வெளிக்கிட போகிறோம் இல்லாட்டி இது பின்னேரம் இரவில் நிற்க இன்னும் நல்லா இருக்கும் மாதிரி இருக்குது இப்போ வந்து 4 மணிக்கிட்ட ஆகுது தெரியும் தானே இப்போ 4 மணின்னா நாங்கள் இன்னும் ஒரு நைட் வரையும் இருந்திருந்தோம்னு சொன்னால் ஒரு ஃபுல் ஃபன் ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்கலாம் என்ன பாதவி இந்த இடம் ஓகே இல்ல ஆ ஓ இது இப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறீங்க இல்லைங்க அது ஏதாவது சாப்பிட்டு குடிச்சு தான் போகணும் ஆ இது வழி எங்கேயாவது ஒரு தண்ணியாவது குடிச்சு போட்டு கூட தூரம் நடந்தது இது செய்து போச்சு என்ன சாப்பிட்றது எங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் டிஷ் மாதிரியே ஒரு டிஷ் ஒன்று வச்சு இது சூப்பான பெரிய ஒரு மீன் ஒன்றை வச்சு போட்டு அதுக்கு மேலே இலையெல்லாம் போட்டு ஹீட்டை கொடுத்து தந்திரிக்கணும் இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு இதெல்லாம் சோஸ் இது என்ன பேர் சொல்கிறது இதுக்கு இல்லைங்க இது இப்பயே சாப்பிட வலிக்கலாமோ இல்லை மண்ணா இல்லை ஒரு கொஞ்சம் நேரமாகி சாப்பிடணுமா வச்சு சாப்பிடலாம் இதுக்கு எடுத்து வச்சு சாப்பிடுங்க கவனம் சூடு இதுக்குள்ளே எடுத்து வச்சு சாப்பிட்றதா இதுக்கு என்ன பேராம இதுக்கு சிகலை என்ன ஆ பக்கப்போங் மன்னா வந்து சொல்கிறேன் இந்த மீன் பக்கப்போங் மன்னா ஆமாம் அம்மாட்ட கொடுங்க இந்த சூடு முக்கியமான கொஞ்சம் இலை வகைகள் சம்பல் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கு மேலால் உள்ளி இதை தண்ணிக்குள்ளே விழுத்தவா ஓகே இப்போ மீனை உடைக்காம அப்படி இல்லை கரண்டி அதை எடுத்து இதான சிங்கா சூப் மாதிரி தான் இருக்குது தவா இது என்னென்ன இந்த தண்ணியை அள்ளி விட்டு இப்படி சாப்பிட வேண்டியதானே பொரிச்சு வேறுமெண்டு பார்த்தேன் மீன் இது அவிச்ச மீன் என்ன சொதி மீன் சொதிய இப்போ எங்கட ஊரில் இதுதான் மீன் ஜோதி இதை வேறு மாதிரி செய்தாங்க சாப்பிடுங்க பாதவி இந்த இலை என்ன புதினா இந்த இலை மீன் சூப்பர் இப்போ கேமராமேனும் சாப்பிட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால சரி கேமராவை டவுன் பண்ணி வச்சுட்டு வாங்க எப்படிங்க வாங்க கீழே வைங்க இதில் வைங்க ஓகே இதை இப்படியே சாப்பிட என்ன பேர் என்ன சொன்னீங்க கொமியான் கொமியான் குடித்தேன் நான் அது இப்படி ஒரு வட்டை இதுக்குள்ளே சூடு பண்ணிட்டு கொண்டு தருவானில்ல அப்படி கொதிச்சு கொண்டு இதே நேற்று குடிச்சேண்ணா தாய்க்காரர் சாப்பாடுகள் திறம் ஆனால் சாப்பிட்டு பழகினா தான் எல்லாம் உடம்புக்கு நல்ல சாமான் உடம்புக்கு நல்ல அவ்வளோ வந்து மூலிகையான இது தம்பி வாங்க சாப்பிடு
எங்க ஒரு காடு பார்ப்போம் பாதவி. புஷ்பா 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 வாரம் புஷ்பா புஷ்பா புஷ்பா. புஷ்பா வாரம் புஷ்பா புஷ்பா புஷ்பா. ரைட்டா, அப்போ நாங்கள் வெளிக்கிடுவோமா பாதவி? டீ அப்படி தலையில் கொடுத்து ஓடுவேன். இதான் எங்கட ரூமு. ரூமில் குப்பையாக்கி வச்சிருக்காங்க இப்படி என்று பார்த்தீங்க தானே. அது யார் ஆக்கினதுன்றதையும் இருக்கா சொல்லுங்களேன். ஹரிஷ் ஹரிஷ் மகன் வரமாட்டேன்னு நிற்கிறான்.